அப்ப இறைவனுக்கு ஆட்படலேனா, அடிமை ஆகலைனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில், இதுல ஒரு பட்டியல் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? இதுல 2 அர்த்தம். இதெல்லாம் ஆட்பாளர்கள், அதாவது ஆட்கொண்ட இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், இறைவனுக்கு அடிமையான சிவனடியார்களுடைய இலக்கணத்தை ஒரு பக்கம் சொல்லுவார். அந்த இலக்கணம் இல்லாதவங்க என்ன அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதே சொல்றாரு. இலக்கணம் சொல்லிட்டு இல்ல இதெல்லாம் இல்லாதவங்க எப்படி இருக்கும்னு ஒரு சொல்றாரு. திருநாமம் மஞ்செழுத்தும் செப்பாராயில், இறைவனுடைய நாமமாகிய மகா மந்திரமான ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை திரு 5 எழுத்தை செப்பலைனா சொல்லலைனா அவங்க ஒரு நிலை அடைவாங்கன்னு அது கடைசியை சொல்லுவார். தீவண்ணர் திறம் ஒருகால் பேசாராயில், நல்ல சிவந்த திருமேனியுடைய சிவபெருமான் தீவண்ணன் அண்ணாமலையார் அருள் ஜோதி, அத்தகைய அப்பெருமானினுடைய திறம் ஒரு காலம் பேசலைன்னு சொன்னான். அவன் சாமியை பத்தியே பேசலைன்னு சொன்னா அவன் என்ன கதியாவான் அப்படின்ற. ஒரு காலம் திருக்கோயில் செல்லாராயில், ஒரு நாளாவது திருக்கோயில் போறானா? இல்லையே. அப்படி கோயிலுக்கே போகாத உங்களுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு. உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில், நம்ம எப்ப காலையில் உடனே எந்திரிச்சு சாப்பிடக்கூடாது. சாமிக்கு ஏதாவது ஒரு அர்ப்பணம் பண்ணணும். இயன்ற அளவுக்கு ஏதாவது ஒரு மலர் பறித்து, ஏதாவது ஒரு அருகம்புல்லோ ஏதோ ஒண்ணு பறித்து சாமிக்கு சாட்டிட்டு அப்புறம்தான் சாப்பிடணும். இப்படி செய்யலைன்னா அவன் என்ன கதி அடைவான் அப்படின்னு சொல்றாரு. அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராயில், நாள்தோறும் நல்ல 16 இடங்கள்ல திருநீர் பூசணும். அப்பனா அப்படி பூசுனா உங்க உடம்புலோட நோயெல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி செய்யலைனா, திருநீர் அணிகளேனா, அழியற்றார் பிறந்தவாரோ என்னில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே அப்படின்னார். தொழிலாகி இறக்கின்றாரே கடுமையா சொல்லிட்டார். பெருநோய் யாராலும் தீர்க்க முடியாத நோய் வருமா? டாக்டர்கிட்ட போனா பலவிதமான எல்லா விதமான டெஸ்ட் எடுப்பாரு. கடைசியில் என்ன நோயினே தெரியாது. தெரியாம போயிடும். ஏதாவது நோய் என்னன்னு தெரிஞ்சாத்தானா நம்ம அதை வைத்தியம் செய்ய முடியும், ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். எந்த நோயினே தெரியாம பெருநோய்கள்ல வந்து நலிஞ்சு இறந்து போவாங்க, அடுத்து பிறப்பாங்க. அவங்க பிறந்து பிறந்து இறப்பதே அவர்கள் தொழிலாக கொள்வார்கள் என்ற ஒரு கீழான நிலையை அடைவார்கள்.